கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பையில் 2 பந்துகள் மட்டுமே உள்ளன. ஒன்று சிவப்பு பந்து, மற்றொன்று நீலப்பந்து. நீங்களும் உங்கள் நண்பரும் பைக்குள் கையை விட்டு பார்க்காமலேயே தலா ஒரு பந்தை எடுத்து ஒரு மூடிய பெட்டிக்குள் வைத்துக் கொள்கிறீர்கள். இப்போது உங்கள் நண்பர் ஒரு விண்கலத்தில் ஏறி இந்த பிரபஞ்சத்தின் மறுமுனைக்கு பல ஒளி ஆண்டுகள் தொலைவிற்கு பயணம் செய்கிறார். அவர் அங்கு சென்றடைந்ததும் நீங்கள் பூமியில் உள்ள உங்கள் பெட்டியை திறக்கிறீர்கள். உள்ளே இருப்பது சிவப்பு பந்து. இந்த உண்மை தெரிந்த மறுகணமே பல கோடி கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள உங்கள் நண்பரின் பெட்டியில் நீலப்பந்துதான் இருக்கும் என்பதை உங்களால் 100% உறுதியாக சொல்ல முடியும் அல்லவா? இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. சிவப்பு பந்தை நீங்கள் எடுத்த அந்த நொடியிலேயே முடிவுகள் தீர்மானிக்கப்பட்டு விட்டன. நீங்கள் பெட்டியை திறக்கும் போது அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வருகிறது, அவ்வளவுதான். அறிவியலில் இதை லோக்கல் ரியலிசம், யதார்த்தம் என்கிறார்கள். இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் பார்வை. இது நமது அன்றாட வாழ்வின் சாதாரண தர்க்கம். ஆனால் அணுக்கள் மற்றும் துகள்கள் நிறைந்த குவாண்டம் உலகிற்குள் நுழையும் போது நமது மூளையின் லாஜிக் சுக்குநூறாக உடைகிறது. நிஜமான விசித்திரம் இங்குதான் தொடங்குகிறது. பகுதி 1. உடையும் விதிகளும் மாயப் பிணைப்பும். தி ஸ்பூக்கி ஆக்ஷன். குவாண்டம் விதிகளின்படி அணுத்துக்கள்கள் இந்த பந்துகளைப் போல முன்பே தீர்மானிக்கப்பட்டவை அல்ல. நீங்கள் அந்த பெட்டியை திறக்கும் வரை உள்ளே இருக்கும் துகள் சிவப்பும் இல்லை, நீலமும் இல்லை. அது இரண்டுமாகவே அனைத்து சாத்தியக்கூறுகளின் மேகமாக சூப்பர் பொசிஷன் ஒரு மாய நிலையில் மிதந்து கொண்டிருக்கும். நீங்கள் பெட்டியை திறந்து பார்க்கும் அந்த ஒரு வினாடியில்தான் உங்கள் துகள் தன்னை சிவப்பு என்று முடிவு செய்கிறது. இங்குதான் ஐன்ஸ்டீனையே அதிர வைத்த அந்த மமரன்பாடு நடக்கிறது. நீங்கள் பெட்டியை திறந்த அதே மைக்ரோ நொடியில் பல கோடி கிலோமீட்டர் தள்ளி செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் உங்கள் நண்பரின் துகள் தன்னைத்தானாகவே நீலம் என்று மாற்றிக்கொள்கிறது. உங்கள் துகள் நான் சிவப்பாக மாறிவிட்டேன், நீ நீலமாக மாறு என்று எந்த செய்தியையும் அனுப்பவில்லை. ஏனென்றால் ஒளியின் வேகத்தை விட வேகமாக எந்த தகவலும் பயணிக்க முடியாது. ஆனாலும் அந்த 2 துகள்களுக்கும் இடையே கண்ணுக்கு தெரியாத காலம் மற்றும் தூரத்தை கடந்த ஒரு அமானுஷ்ய பிணைப்பு இருக்கிறது. மாபெரும் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு இந்த எண்ணம் அறவே பிடிக்கவில்லை. இதை அவர் ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ், தொலைவில் நடக்கும் விசித்திரமான செயல் என்று அழைத்தார். பகுதி 2. மாபெரும் முரண்பாடு. இரு பெரும் மேதைகளின் மோதல். 1930களில் அறிவியல் வரலாற்றின் மிகப்பெரிய விவாதம் வெடித்தது. ஒருபுறம் வெளி மற்றும் காலம், ஸ்பேஸ் அண்ட் டைம் குறித்த நமது புரிதலையே மாற்றியமைத்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். கடவுள் பிரபஞ்சத்தோடு பகடை விளையாடுவதில்லை, God does not play dice என்று அவர் உறுதியாக நம்பினார். துகள்களுக்குள் ஏதோ ஒரு மறைக்கப்பட்ட ரகசிய தகவல், ஹிடன் வேரியபிள்ஸ் இருக்க வேண்டும். எந்த தகவலும் ஒளியை விட வேகமாக பயணிக்க முடியாது என்று வாதிட்டார். மறுபுறம் நீல்ஸ் போர் என்ற குவாண்டம் அறிவியலின் சிற்பி, அணுத்துகள் அளவில் பிரபஞ்சம் கணிக்கக்கூடியது அல்ல, 2 துகள்களும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொண்டால் அவை பிரபஞ்சத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரே அமைப்பாகவே செயல்படும் என்று அவர் வாதிட்டார். பல தசாப்தங்களாக இது ஒரு தீர்க்க முடியாத தத்துவ போராகவே நீடித்தது. பகுதி 3. பெல் தியரம். அறிவியலின் திருப்புமுனை. சுமார் 30 ஆண்டுகளாக நீடித்த இந்த விவாதத்திற்கு 1964இல் ஜான் ஸ்டீவர்ட் பெல் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ஒரு சாமுராயின் அசைக்க முடியாத கவனத்தோடு அவர் ஒரு அற்புதமான தத்துவார்த்த கட்டமைப்பை உருவாக்கினார். அதுதான் பெல்ஸ் தியூரிம். ஒருவேளை ஐன்ஸ்டீன் சொல்வது சரி என்றால் துகள்களின் முடிவுகள் ஒரு குறிப்பிட்ட கணித எல்லைக்குள் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்வது உண்மையானால் துகள்கள் அந்த கணித எல்லையை தாண்டி செயல்படும் என்பதை பெல் நிரூபித்தார். பிரபஞ்சம் இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பகுதி 4. தீர்ப்பு. உலகை உலுக்கிய பரிசோதனைகள். ஆண்டுகள் கடந்தன. ஜான் கிளாசர், ஆலன் ஆஸ்பெக்ட் மற்றும் ஆண்டன் ஜீலிங்கர் ஆகிய இயற்பியலாளர்கள் இதை துல்லியமாக பரிசோதித்தனர். செயற்கைக்கோள்கள் மூலமாக விண்வெளிக்கும் பூமிக்கும் இடையே துகள்களை அனுப்பி ஆராய்ந்தனர். முடிவுகள். பெல் கோட்பாட்டின் எல்லையை பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் உடைத்தெறிந்தது. இயற்கை நீல்ஸ் போரின் பக்கமே நின்றது. தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. அந்த ஸ்பூக்கி ஆக்ஷன் என்பது ஒரு மாயை அல்ல, அது இந்த பிரபஞ்சத்தின் ஆழமான உண்மை. இதற்காக 2022ஆம் ஆண்டு இந்த 3 விஞ்ஞானிகளுக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பகுதி 5. காலத்தின் காவலன். ஒளியை முந்த முடியுமா? அப்படியென்றால்
இந்த இணைப்பை பயன்படுத்தி ஒளியின் வேகத்தை விட வேகமாக நம்மால் பேச முடியுமா? முடியாது. இதற்கு காரணம் சீரற்ற தன்மை, ரேண்டம்னஸ். நீங்கள் உங்கள் துகளை அளவிடும்போது அதன் முடிவை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அது சிவப்பாக மாறுமா அல்லது நீலமாக மாறுமா என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் பார்த்ததும் அது சிவப்பாக மாறினால் தொலைவில் உள்ள நண்பரின் துகள் தானாகவே நீலமாக மாறியிருக்கும். ஆனால் அந்த நண்பருக்கு அது தானாகவே நடந்த ஒரு சாதாரண நிகழ்வாகவே தெரியும். அதை உறுதிப்படுத்த நீங்கள் அவரை பழைய ரேடியோ சிக்னல் மூலமாகத்தான் தொடர்பு கொள்ள வேண்டும். எனவே பிரபஞ்சத்தில் ஒளியின் வேகம் என்ற விதி இன்னும் உயிர்ப்போடுதான் இருக்கிறது. பகுதி 6. உயிரியல் மாயமும் நிஜமான டெலிபோர்டேஷனும். குவாண்டம் இன் ரியாலிட்டி. ஒரு நிமிடம் மூச்சை இழுத்து விட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது படித்தது வெறும் இயற்பியல் ஆய்வகங்களில் நடக்கும் ஏட்டுச் சுரைக்காய் மட்டுமல்ல. இது நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய ராபின் என்ற சிறிய பறவை குளிர்காலத்தில் எந்த வழிகாட்டியும் இல்லாமல் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் துல்லியமாக வலசை போகிறது. எப்படி? அதன் கண்களில் உள்ள கிரிப்டோக்ரோம் என்ற புரதத்தில் நடக்கும் இதே குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலமாகத்தான் அது பூமியின் காந்தப்புலத்தை ஒரு அதிநவீன ஜிபிஎஸ்ஐ போல உணர்கிறது என்று சமீபத்திய குவாண்டம் உயிரியல், குவாண்டம் பயாலஜி ஆய்வுகள் கூறுகின்றன. மனிதன் இப்போது வியந்து பார்க்கும் இந்த மாய வித்தையை இயற்கை பல லட்சம் ஆண்டுகளாக தனது உயிர் சங்கிலியில் பயன்படுத்தி வருகிறது. அது மட்டுமா? அறிவியல் புனைகதைகளில் வரும் டெலிபோர்டேஷன் தெரியுமா? ஒரு பொருளை இங்கிருந்து மாயமாக மறையச் செய்து வேறொரு இடத்தில் உருவாக்குவது. 2017ஆம் ஆண்டு சீன விஞ்ஞானிகள் பூமியிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் மிசியஸ் என்ற செயற்கைக்கோளுக்கு எவ்வித பௌதீக வயர் இணைப்பும் இன்றி இதே குவாண்டம் பிணைப்பை பயன்படுத்தி ஒரு துகளின் தகவலை வெற்றிகரமாக டெலிபோர்ட் செய்திருக்கிறார்கள். நேற்றைய மாயாஜாலங்கள், இன்றைய உலகின் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் நிஜங்கள். பகுதி 7. குவாண்டம் புரட்சி, எதிர்காலத்தின் திறவுகோல். வேகமாக பேச முடியாது என்றால் நோபல் பரிசு கொடுக்கும் அளவிற்கு இதில் என்ன இருக்கிறது? இந்த விசித்திரமான மாய பிணைப்பு தான் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்தின் மூலக்கரு. இதிலிருந்து தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பிறக்கிறது. சாதாரண கம்ப்யூட்டர்கள் 0 அல்லது 1 என்ற பிட்களில் இயங்கும். ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் குவாட்ஸ் மூலம் இயங்குகின்றன. வெறும் 300 குவாட்ஸ்களை ஒன்றாக பிணைத்தால் அவற்றின் கணக்கீட்டு திறன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கையை விட பெரியதாக இருக்கும். இது மனித மூளையின் நரம்பியல் அமைப்பை போல நியூரல் நெட்வொர்க்ஸ். மருத்துவத்துறையிலும் செயற்கை நுண்ணறிவிலும் AI நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத புரட்சிகளை ஏற்படுத்தும். அது மட்டுமின்றி ஒட்டு கேட்கவே முடியாத உலகின் மிக பாதுகாப்பான தகவல் தொடர்பு அமைப்பை, குவாண்டம் கிரிப்டோகிராஃபி, நம்மால் உருவாக்க முடியும். முடிவுரை. பிரபஞ்சத்தின் மர்ம வலை. 2 பந்துகளில் தொடங்கிய நமது பயணம் இன்று பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய முரண்பாடுகளை உடைத்து தொழில்நுட்ப புரட்சியின் வாசலில் நம்மை நிறுத்தியுள்ளது. ஐன்ஸ்டீன் எதை ஒரு விசித்திரமான குறைபாடு என்று நிராகரித்தாரோ அதுதான் இன்று யதார்த்தத்தின் அடிப்படை விதியாக மாறியுள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் தனித்தனி துண்டுகள் அல்ல. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவும் காலத்தையும் தூரத்தையும் தாண்டி ஒன்றோடு ஒன்று நுட்பமாக பிணைக்கப்பட்டுள்ளது. நமது பண்டைய தமிழ் மெய்ஞானமும் நவீன குவாண்டம் இயற்பியலும் சந்திக்கும் புள்ளி இதுதான். இந்த குவாண்டம் உலகின் பயணம் உங்கள் சிந்தனைகளை தூண்டியிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து இதுபோன்று பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அறிவியலில் உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்திய விஷயம் எது என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.